என்னோடய ஹஸ்பண்டு சலூனுக்கு அழைச்சிட்டு போய் ஹேர் கட் பண்ண போயிருந்தேன். அவங்க சூஸ் பண்ணது புல்லட் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க. புல்லட் ஹேர் ஸ்டைலில் வந்து எந்த ஒரு ஹேரோட டென்சிட்டி எதுவுமே ஷார்ட் பண்ணாமல் அப்படியே ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகம் கோல்ட் ஆகுங்கிறதுனால தான் சலூனுக்கு அழைச்சிட்டு போய் ஹேர் கட் பண்ணுறதே. அவங்க வந்து எந்த ஒரு ஹேரையுமே டென்சிட்டி எதையுமே கட் பண்ணாமல் அந்த டென்சிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணி சைடில் மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு அந்த ஹேர் கட் பார்க்கும்போதெல்லாம் கோவம் வந்துகிட்டே இருந்துச்சு. 2 பேருக்கும் கான்வர்சேஷன் 2 டேஸாக போய்கிட்டே இருந்தது. அவங்க சரி ஓகே வா சலூன் போகலான்னு சொன்னாங்க. எனக்கு டைம் இல்லாதனால வாங்க நான் வீட்டிலே கட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பயந்துக்கிட்டே தான் ஹேர் கட் பண்ணுறதுக்கு உட்காந்துருந்தாங்க. எப்படி சொதப்பிடுவான்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக நான் ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்பி உட்காருங்கன்னு சொல்லி சிசர் கட்டிங் பண்ணியாச்சு. பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து சிசர் கட்டிங் பண்ணிட்டேன். ஃபுல்லாக டென்சிட்டி உள்ள எல்லா ஹேருமே ஷார்ட் பண்ணியாச்சு. அது மாதிரி ஃப்ரண்ட்டில் உள்ள எல்லா டென்சிட்டி ஹேர் எல்லாமே ஷார்ட் பண்ணியாச்சு. லென்த் எல்லாமே ஷார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்லேயுமே அது மாதிரி ஃபுல்லாகவே கோம் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஈவன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஓகே கட் பண்ணிட்டா ஓகேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாமா? இதாங்க ஃபைனல் அவுட்புட். தேங்க்யூ.